வீடு நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மேடம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு. துர்கா, வந்தவங்களுக்கு எல்லாம் உன் கையால பூவை எடுத்து கொடுமா. சரிங்க. தேங்க்ஸ். அங்க மேல ஹேர்பின் இருக்கு. என்ன கார்த்திக் சார், உங்க வீட்டுக்காரம்மா தலையில பூ வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்களே வச்சு விடுங்க சார். அதுக்கு என்ன, என் முன்னாடி நான் வைக்காம வேற யாரு வைப்பா? வச்சுட்டா போச்சு. இல்லம் சின்னதா, நானே வச்சுக்கிறேன். ஏய், நான் வைக்கிறேன். ஏய், பூ. கார்த்திக் சார், பூவை கேட்ச் பிடிச்சா மட்டும் பத்தாது, அது அப்படியே உங்க ஒய்ஃப் தலையிலயும் வச்சு விடுங்க. அதுலதான் உங்க சாமர்த்தியமே இருக்கு. கமிஷனர் மேடம் இருக்காங்க, கரெக்டா பண்ணலன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துட போறாங்க, பாத்துக்குங்க. இப்ப எப்படி பூ வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. இல்லம் சின்னதா, நானே வச்சுக்கிறேன். ஏய், நான் வைக்கிறேன், சொல்றது கேளு. சிஸ்டர், நாங்க ஒண்ணும் பார்க்கல, நீங்க வெக்கப்படாதீங்க. வேணா கண்ண முடிக்கவா? நான் வைக்கிறேன். சின்னதா கொடுங்கறேன்ல, கொடு. திரும்பு. ஏய், எங்க போறேன்னு கேட்காம நீ பாடு என் கூட வந்துட்டு இருக்க. நீ எங்க வேணாலும் போ, எங்கேயுமே நிறுத்தாத. நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. உன் பின்னாடி உட்காந்து உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு இப்படியே நான் உன் கூட வந்துகிட்டே இருக்கேன். எங்கேயுமே நிக்க கூடாது. இந்த டிராவலிங் மாதிரியே நம்ம லைஃபும் நிக்காம ஜாலி ரைடா போய்கிட்டே இருக்கணும். இதான் என் ஆசை. நீ என்ன சொல்ற? நம்ம லைஃப் எங்கேயும் நிக்காம ஜாலியா தான் போகும், அதுக்கு நான் கேரண்டி. ஆனா இந்த ரைடு போகுமா தான் தெரியல. ஏன் ஏன் ஏன்? ஏய், பெட்ரோல் காலியாயிருண்டி. பெட்ரோல் காலியாச்சா வண்டி நிக்க தாண்டி செய்யும். பெட்ரோல் தானே, போற வழியில போட்டுக்கலாம். இதை தவிர நம்ம லைஃபுக்கும் சரி நம்ம டிராவலிங்க்கும் சரி எந்த தடங்களும் வரக்கூடாது. வரவே வராது. என்ன மேடம், இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க போல. என்னமோ தெரியல, இன்னைக்கு மனசுக்கு ரொம்ப பரபரன்னு இருக்கு. ஓ, அப்படியா? சொல்லவே இல்ல. ஏய் கார்த்திக், கார்த்திக், அங்க பாரு, அங்க நிறுத்து. நிப்பாட்டு. என்னடி, இப்பதான் வண்டி இங்க நிக்காம போயிட்டே சொன்னா இப்ப உடனே நிப்பாட்ட சொல்ற? நிப்பாட்டு, அங்க போ. நிப்பாட்டு கார்த்திக், சொல்றேன்ல, நிப்பாட்டு. என்ன இப்ப இங்க நிறுத்த சொல்ற? அப்படியே போய்க்கலாம்ல, இப்படி திடீர்னு நிறுத்த சொல்ற? என்ன மேட்ரு? கார்த்திக், எனக்கு பூ வாங்கி கொடு. பூவா? என்னடி டிஷர்ட் ஜீன் போட்டு பூவை கேக்குற? என்ன கார்த்திக், ஜீன் டிஷர்ட்லாம் போட்டு பூ வைக்க கூடாதா? அப்படி இல்ல, இப்படி ஜீன் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சா நல்லாவா இருக்கும்? ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்காது? டிஃப்ரெண்டா இருந்தா இருந்துட்டு போட்டோம். எனக்கு இப்போ பூ வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. என் ஆசையை நிறைவேற்ற முடியுமா முடியாதா? பண்ணிடலாமே, பண்ணிடலாம். இது பூ தானே, நல்ல ஆசை. போ, பூ வைக்கிறதா ஒரு ஆசைன்னு பேசிட்டு இருக்க. என்ன கார்த்தி, ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்ச ஆம்பளை கிட்ட பூ வாங்கித்தான்னு கேட்டானா, அது பூவுக்காக மட்டும் இல்ல, அந்த ஆம்பளையோட மனசுக்காகவும் தான். பூவோட சேர்த்து அவன் மனசையும் சேர்த்துதான் கேட்பான்.
இது உன்ன மாதிரி மக்க பிளாஸ்திரி ஆளுங்களுக்குலாம் புரியவே புரியாது. அடே எங்க அப்பா, ஒரு பூக்குள்ள இவ்வளவு பெரிய சூச்சம் இருக்கா? எனக்கு பூ வாங்கி கொடு. சரி வா, வாங்கி தரேன். இந்த கடையா இல்ல இந்த கடையிலே வாங்குவோம். பூ வாங்கிக்கோங்கம்மா. அக்கா, பூ முளை எவ்வளோ? 50 ரூபாங்க. என்ன? அப்போ ஒரு 5 முளை மட்டும் போதும். அக்கா அக்கா இருங்க. 5 முழமா? அவ்வளவு எதுக்குடா? பூவோட சேர்த்து மனசையும் கேட்கறேன்னு சொன்னல, அதுக்கப்புறம் எப்படி என் மனசு தாராள மனசுன்னு காட்ட வேணாமா? உன் புருஷன் மகராசனா வாங்கி தர மறக்காத தாயி. அப்படி சொல்லுக்கா. கவர்ல 5 போட்டு தரவா? முழத்துக்கு கணக்கு தெரியுமா? போதும்டா. இந்தா. வேண்டாம் போடா. ஏய், நீ தானே கேட்ட, இப்ப திரும்பி நிக்கிற. உன் கையால வச்சு விடு தம்பி. ஓ, இதான் மீனிங்கா? சரி திரும்ப திரும்ப. சரி திரும்ப. ஃபர்ஸ்ட் டைமா வைக்க போறேன், பாப்போம். இப்படிதானே? நம்ம தமிழ் கல்ச்சர்னா கல்ச்சர் தான்ப்பா. ஏய், வெக்கலாம் போடுற போல பூ வச்சது மாடர்ன் ட்ரெஸ்லயும் வெக்க வருது. இந்த பூ உண்மையிலேயே பயங்கரமான விஷயம் தான் போல. உன் தலையில இந்த பூ வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பூக்கே அழகு வந்திருக்கு. என்ன மேடம், டெய்லியும் கார்த்திக் சார் தான் பூ வாங்கிட்டு வந்து உங்க தலையில வச்சு விடுவார் போல இருக்கு. கரெக்டா பூவை தலையில வைக்கிறாரு. என்னப்பா? நபி சார், கமிஷனர் மேடம் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாவது உளறி தேவையில்லாம வார்த்தை விடாதீங்க, அப்புறம் மெமோ வாங்கிடுவீங்க, பாத்துக்கோங்க. கார்த்தி, அன்னைக்கு ஏன் தலையில பூ வச்ச, இன்னைக்கு அண்ணன் தலையில பூ வச்சு ஏன் மனச முள்ளால குத்திட்டல கார்த்தி. நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற வலியும் வேதனையும் என்னங்கறத கூடிய சீக்கிரத்துல உனக்கு நான் தெரிய வைப்பேன். என்ன மேடம் பூவை கையிலே வச்சிட்டு இருக்கீங்க? நான் வேணா வச்சு விடவா? எனக்கு பூ வைக்கிறது பிடிக்காது. எனக்கு பூ வச்சிருக்கிறவங்களையும் பிடிக்காது.